ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஒரு வழியாக கொடைக்கானல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது விஜய் ஏன் இவன் நம்மள்ட்ட சொல்லாமல் போனா, கொடைக்கானல் போகிறா, ஆனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்போது வெண்ணிலா வராங்க. ஏன் விஜய் இன்னும் நீ இப்படியே இருக்க அப்படின்னப்ப, அப்போது விஜய் வெண்ணிலாட்ட சொல்கிறாங்க, இல்லை காவேரி என்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி கொடைக்கானல் போகிறாளாம், அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, பாட்டி பேசினதுனால அவள் ஃபீல் பண்ணிவிட்டு போகிறாளா என்னன்னு தெரியல, இல்லை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு காவேரி இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, காவேரி இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அப்போது வெண்ணிலா இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. விடு விஜய், அதெல்லாம் பார்த்துக்கலாம், காவேரி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் போய் காவேரியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெண்ணிலா சொல்கிறாங்க, நானும் வரேன் விஜய், எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரியை பார்க்க தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது காவேரி விஜயை பார்த்துட்டு போய் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு போய் அடுத்தடுத்து பஸ்ஸில் ஒளிஞ்சிக்கிறாங்க, விஜய் நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் விஜய் எப்படினாலும் காவேரியை கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அப்போ காவேரி விஜய்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் இவ திடீர்னு இப்படி தனியாக போகிறா, ஒருவேளை அந்த பையனும் கூட வருவானோ அப்படின்ற மாதிரி யோசனையெல்லாம் ஓடிட்டே இருக்கு அவங்க அம்மாக்கிட்ட. அப்போ கங்கா சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கார்ட்ட, நம்ம அம்மாக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாங்க. இல்லைம்மா, காவேரி விஜய்க்காக இவ்வளோ பண்ணுறா, ஸோ விஜயையும் காவேரியும் சேர்த்து வச்சிடலாமா, விஜய் தான் காவேரியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாருல்லம்மா, அவர் நல்லா பார்த்துப்பாருமா, அதனால் காவேரி வாழ்க்கையை நீ இது பண்ண கெடுக்க வேண்டாமா, காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ இது எல்லாமே நீங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணுற பிளான் தானா, இதுக்காக தான் நீங்கள் காவேரியை கொடைக்கானல் அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க கங்கா கிட்ட. அப்போது கங்காவோட பாட்டி சொல்கிறாங்க, அவளே புள்ளத்தாச்சி பொண்ணு, அவகிட்ட போய் நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது யோசி சாரதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காவேரியோட அம்மா எல்லாத்துக்கிட்டேயுமே கோவப்படுறாங்க. நான் மட்டும் அவள் என்ன நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, அவளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், இந்த மாதிரி அவள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு தான் நான் நினைக்கிறேன், அவள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவர் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இல்லைம்மா, விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்ந்தா விஜய் காவேரியை நல்லா பார்த்துப்பாருமா, நம்ம அப்பா இல்லாத குறை அவளுக்கு தெரியாதுமா, அவள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறது தாம்மா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெண்ணிலா விஜயை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் தான் விஜய் கூட போகிறாங்க. அங்கே போய் காவேரியும் விஜய் காவேரியை பார்த்துட்றாரு. பார்த்த உடனே விஜயும் காவேரியும் பார்த்துக்கிறது, அவங்க